ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிளன் போவேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் வந்து பேச போகிறோம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஐடி இன்ஸ்டியூட் சொல்லுங்கள் ப்ரோ. நான் சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன்னா எனக்கு 100% வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைக்கணும், ஒரு பக்காவாக நான் ஸ்கில்லபிளான ஒரு ஒரு கேண்டிடேட் ஆகி நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்ஸ் பற்றி நிறையவே நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரையும் பாருங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆஃப்டர் லாங் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் வரையும் ஜாப் வேகன்சிஸ் தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ எண்ட் வரையும் பாருங்கள். நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். நிறைய இன்ஸ்டியூட்ஸோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவரையும் நான் ஒரு 5 months நான் மென்டார்ஷிப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 1-to-1 பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கேண்டிடேட்ஸோட வந்து நான் டேரெக்டாகவே பேசியிருக்கேன். ஸோ ஒரு இதுவரையும் 278 கிட்ட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் 278 மென்டார்ஷிப் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 278 மென்டார்ஷிப் நான் முடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த 278 மென்டார்ஷிப்பில் பாதிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் படித்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல், அதாவது இருக்குது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அங்கே இருக்குது, பட் அவங்களால ப்ளேஸ் ஆக முடியாமல் என்கிட்ட மென்டார்ஷிப்புக்கு வராங்க. ஸோ அந்த பாதிக்கும் மேலே அந்த எனக்கு வந்து மென்டார்ஷிப்பில் அந்த இன்ஸ்டியூட்ஸில் படித்த ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. சென்னையில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் பர்டிகுலர் நேம்லாம் மென்ஷன் பண்ணலாம் இல்லை, டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ அந்த இது அப்படின்ட்டு நிறையவே இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது, ஸ்கேம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நம்ம கொடுக்குற மணிக்கு அங்கே அளவுக்கு வேல்யூ கிடையாது. ப்ளஸ் 100% யாராலுமே பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டியூட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், ஒருவேளை இன்ஸ்டியூட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் இன்ஸ்டியூட்ஸ் அதை சூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் இன்ஸ்டியூட்ஸ் வந்து சூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஒரு A to Z கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்கன்னு போய்ட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றீங்க, இவங்க சொல்கிறாங்க போய்ட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்கைடன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. மென்டார்ஷிப் மூலிமா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அது எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது, ரிசெஷன் டைம் அப்படின்றது பெருசாக ஹைரிங் இல்லை. ஸோ எம்என்சி விஷுவலாக ஹைரிங் பண்ணாங்கன்னா எல்லாருமே அங்கே டார்கெட் பண்ணுவாங்க. எம்என்சியில் பெருசாக ஹைரிங் இல்லை, எடுத்தாலுமே சப்போர்ட் ரோல்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேரோட கம்பெனி வந்து டார்கெட்டட் கம்பெனி ஸ்டார்ட் அப் இல்லை ப்ராடக்ட் பேஸ்டாக தான் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து 100% வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் இந்த ரோல் எடுத்து படிங்க, இந்த க்ளவுடு அப்புறம் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக என்ட்ரு ஆக முடியாது. பட் நிறைய பேர் வந்து அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ட்ரை பண்ணி உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, போகலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் காம்படிஷன் அதிகம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரெஷராக வந்து கம்மி. பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக போகும்போது அதுக்கெலாம் டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு கோர்ஸ் நான் இது படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று டெஸ்டிங் எடுத்து படிக்கலாம். அதாவது டெஸ்டிங்னு வரும்போது ஆட்டோமேஷன் மேனுவல் ரெண்டுமே படிச்சிருக்கணும். ஆர்எல் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கலாம் இல்லை மின் ஸ்டாக் படிக்கலாம் அப்படின்னு உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்து படிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் அண்ட் மேனுவல் ரெண்டுமே எடுத்து படிக்கலாம். ஓகே, ஏதானே மற்ற நிறைய டொமைன்ஸ் இருக்குது. பட் அதுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா தான் வேல்யூ இருக்கும். ஃப்ரெஷராக உள்ள போகிறது அப்படின்றது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கம்மியான கம்பெனிஸ்லாம் வந்து ஃப்ரெஷராக வந்து டெவாப்ஸாக இருக்கட்டும், AWSக்காக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ரோல்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரெஷராக உள்ளே போகிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எப்போயுமே உங்களுக்கு நீங்கள் என்ன ரோலுக்கு போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபைன் பண்ணனே தெரியல, பட் எனக்கு ஐடிக்குள்ளே போகணும், ஒரு பக்காவான ரோல் வேணும்னா டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாக் ஜாவா ஃபுல் ஸ்டாக், ஆர் வந்து மேனுவல் டெஸ்டிங் இல்லைனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரெண்டுமே சேர்த்து தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக இருங்க, என்ன டொமைன் போகிறீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க படிக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் அதிகமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, சரி நான் இப்போ வந்து நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் நான் படிக்க போகிறேன் ப்ரோ. இப்போ வந்து நான் 2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து சிஎஸ் பேக்ரவுண்டில் வந்திருக்காரு, ஆல்ரெடி ஒரு பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்குது. ஒருத்தர் வந்து நான் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் போய்ட்டு எந்த ஒரு இன்ஸ்டியூட் உட்காந்தாலும் நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தான் அங்கே இன்ஸ்டியூட்லேயும் படிக்க போகிறீங்க. அப்படி அந்த சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறது என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும்,
ப்ராஜெக்ட் பண்ண வைப்பாங்க. அதுவுமே கம்ப்ளீட்டாக நாலேஜபிளாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100% எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாலுமே கொடுக்க முடியாது. 100% வந்து நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை. 100% வந்து ஒரு பேட்சில் 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 100 மெம்பர்ஸே யாருமே ப்ளேஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு 10% தான் ப்ளேஸ் பண்ணி வைக்க முடியும். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எல்லா கம்பெனியும் எல்லாருமே வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணதும் நான் பார்த்ததில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேல்ஸ் பேக்ரவுண்டாக இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் நீங்கள் எடுத்து படிக்கணும்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு யூடியூப்லேயே நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் ஆன்லைனில் கோர்ஸ் பை பண்ணி படிக்கலாம். நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் வந்து. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படித்து முடிச்சிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறும் ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு இப்போ இருக்க சிச்சுவேஷன் போய் ஜாப் அப்ரோச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன்ஸ் அதிகம். ஸோ தட் நம்ம மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கணும்னா நம்ம அந்த ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணி ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. மேக்ஸிமம் 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப்ஸில் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் ஐடியாஸ் கேதர் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? செல்ஃப் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் நான் சேல்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, வேறு ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லை, ஸோ பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் அந்த ஐடி நாலேஜ் எதுவுமே இல்லை, பட் எனக்கு ஐடிக்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நானுமே வந்து இன்ஸ்டியூட் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நான் சேல்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருக்குது அண்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும்னா நீங்களுமே தயவு செஞ்சு செல்ஃப் லேர்ன் பண்ணிடுங்க. அப்படி முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கொடுக்குறத ஒரு 70,000 கொடுத்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது 70,000 ஒருத்தா இருக்காது. ஒரு 30 பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு அந்த இதுதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் நீங்கள் ஆன்லைனில் படிக்கும்போது தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே கோர்சஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸ்லாம் போய் படிக்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இதுன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கும் இதுக்கும் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு டவுட்ஸ் என்னாலும் நீங்கள் 1-to-1 கேட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ் போய் படிக்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் சேல்ஸ் பேக்ரவுண்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிஷியல் ஃபேஸில் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க, பேசிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கூட செல்ஃப் லேர்ன் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாவே ஓன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் சேல்ஸ் பேக்ரவுண்ட் வரவங்களுக்கு நான் இன்ஸ்டியூட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அதுவுமே எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. பட் ஒருத்தரை விசாரிச்சுட்டு மட்டும் போய் ஜாயின் பண்ணுவேன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ பேருக்கு உங்களால் விசாரிக்க முடியுமோ மேக்ஸிமம் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலாச்சும் நீங்கள் விசாரிங்க. ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் சென்னையில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பற்றின ஒப்பீனியன் ஆன்லைனில் நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கும். பட் இன் பர்சன் தான் யாராவது உங்களுக்கு காண்டாக்ட் கிடைக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது படிச்சிருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டலாம் ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டியூட்ஸில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற மணிக்கு 100% யாருமே வேல்யூ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100% யாராலுமே கொடுக்க முடியாது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ தட் அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க, நம்ம வந்து போக போக நம்மளாலுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் நம்ம பண்ணலாம். பட் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100% யாராலுமே ஃபோக்கஸும் பண்ண முடியாது, அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நீங்கள் நான் சேல்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். சேல்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு செல்ஃப் லேர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போ என்கிட்ட மென்டார்ஷிப் வந்திருப்பாங்களே அவங்களும் என்ன மாதிரி கேட்டகரியில் வந்திருக்காங்கன்னா, கோர்ஸ் இன்கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ தட் அவங்க கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து அவங்க கோர்ஸே கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்க முடியல. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய யூஸ் இருக்குது. ஏன்னா மோர் தென் 100 மெம்பர்ஸ் வந்து சென்னையில் மட்டுமே நான் சொல்கிறேன், சென்னையில் மட்டுமே வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வந்து என்கிட்ட ஃபீட்பேக் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட்ஸை நான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும். ஸோ தட் பட் எனக்கு அது பண்ணுற ஐடியா இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்ட மாதிரி தான், அவங்க கொடுக்குற மணிக்கு 100% வந்து அவங்களால வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ தட் நானுமே அதில் போய்ட்டு ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு டைமும் இல்லை அதுக்கு. ஓகேவா? ஸோ தட் நான் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்ஸும் நான் அப்ரோச் பண்ணல. இன்கேஸ் அது வேலிடான இன்ஸ்டியூட்ஸாக இருக்குது,
அவங்க ப்ராப்பராக வந்து கொடுக்குற மணிக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், ப்ளஸ் உங்களுக்குமே அதுக்கான ஒரு இது வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து போயிட்டுருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து இப்போ நீங்கள் டொமைன் ஸ்விட்ச் பண்ணணும், இல்லை இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிட்ருக்கேன், ஜாப் தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லைனா செல்ஃப் ரனோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முன்னாடி நல்லா விசாரித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் சிஎஸ் பேக்ரவுண்டில் இருந்திருக்கீங்கன்னா நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் அங்கே போய்ட்டு படிக்கிறத விட உங்களுக்கு எதுவுமே சிஎஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை, எனக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாச்சும் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அதை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா எனக்கு வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே போய்ட்டு தான் நீங்கள் பேசிக்காக கற்றுப்பீங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ப்ளஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கைடன்ஸ் இருக்கும், ஒரு பிளேஸ்மெண்ட்கான சப்போர்ட் இருக்கும். பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஓகேவா? அதுக்காக நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டையும் நான் குறை சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு 90% ஆஃப் இன்ஸ்டியூட் நான் குறை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் சென்னையில் எந்த இன்ஸ்டியூட்ஸ் நேம் கேட்டாலும் அந்த இன்ஸ்டியூட்ஸோட ஃபீட்பேக் என்கிட்ட இருக்குது மீன்ஸ் 1-to-1 என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நான் அதை டிஸ்க்ளோஸும் பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டி எல்லாமே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ நிறைய இன்டர்வியூஸும் இருக்குது, நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ தட் நான் எதுவுமே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்க, அதை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டாக இருப்பீங்க. ஒரு 10% ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது நான் கேள்விப்பட்ட வரையும். பட் நான் நேரில் போய்ட்டு விசாரிச்சா தான் அதை பற்றியும் நான் பேச முடியும் இல்லையா? ஓகேவாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தட் நானுமே நேரில் போய் இதை பார்த்ததில்ல. இன்கேஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சுன்னா நானே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இன்ஸ்டியூட் போயிட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் கிட்டே எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எனக்குமே ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் அதாவது ஒரு இன்ஸ்டியூட் கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நான் அந்த மென்டார்ஷிப் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தாண்டி இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டியூட்ஸ் போய்ட்டு வந்து மேபி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு இன்ஸ்டியூட்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, இப்படி தான் இருக்கணும். ஒருவேளை நானே ஓப்பன் பண்ணுறதா இருந்தால், நானே இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி நீங்கள் காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேரோட சிச்சுவேஷன் நான் பார்த்துட்டேன். ஸோ அதுதான் நான் பேச வந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெசிஷன் எடுக்க கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது, இது வந்து கரெக்டாக ராங்காக எனக்கு தெரியல அப்படின்னா நான் 1-to-1 மென்டார்ஷிப் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 149 rupees நான் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஆஃப் அன் டைம் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் அந்த 1-to-1 மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை நான் கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவரை நான் 278 புக்கிங்ஸ் அதாவது மென்டார்ஷிப் முடிச்சிருக்கேன். அதோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான மென்டார்ஷிப் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இன்றைக்கே போய்ட்டு செக் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, யாராவது வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்ட்டா. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் இன்ஸ்டியூட் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஒரு இன்ஸ்டியூட் கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் பார்ப்பாங்க. அதில் நானே வந்து ஓப்பன் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தேன் அப்படின்னா நானும் எடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ட் வரையும் பார்த்ததுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.